ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை சாம்பார். இது ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார். முருங்கைக்கீரையை எப்போவுமே பொரியலாக செய்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை இந்த மாதிரி சாம்பாரை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த பருப்பு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். நான் 3 விசிலுக்கு வேக வச்சதுனால பருப்பு நல்லா குழைய வந்துருச்சு பாருங்கள். இதை மற்ற வச்செல்லாம் கடைய வேண்டிய அவசியம் இல்லை. கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி திருப்பி விட்டிங்கனாலே போதும். இந்த பருப்பில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம சாம்பார் செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அடுத்து 4 பல்லு பூண்டையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்து இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் பருப்புலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சதுனால இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கலை. நீங்கள் பருப்பில் மஞ்சள் தூள் சேர்க்காமல் வேக வச்சிங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பொடியை எண்ணெயில் கலந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்ததில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த அந்த புளி தண்ணி மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்ததில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். அதே குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை கலந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மிதமான சூட்டில் 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அடுத்து இதில் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே முருங்கைக்கீரை இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க போதும். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நம்முடைய முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், முருங்கைக்கீரை சாம்பார். நான் ரொம்ப சூப்பராக சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சாம்பார் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.